கிருஷ்ணகிரியில் NCC கேம்பில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் முழு பின்னணியை சற்று முன் விரிவாக பார்த்தோம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. பள்ளியில் நடந்தது போலியான NCC கேம்ப் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முழு தகவல்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். தற்பொழுது போலீசார் விசாரணையில் வேற என்னென்ன தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சம்பவம் தொடர்பாக? கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி 5 நாள் NCC கேம்ப் நடைபெற்றிருக்கிறது. இந்த NCC கேம்பில் NCC மாஸ்டர் ஒருவரால் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அதனை நடத்திய சிவராமன் என்பவரை தலைமறைவாக இருந்த நிலையில் கோயம்புத்தூர் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற போது அவர் வழுக்கி விழுந்து காலும் மற்றும் கை அவருக்கு உடைந்து அவர் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்காரு. இந்த நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல தகவல்கள் வெளியா இருக்கிறது. இந்த சிவராமன் போலியான NCC கேம்பை நடத்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதற்காக ஓய்வு பெற்ற CRP உதவி ஆய்வாளர் ஒருவரை NCC கமாண்டர் என கூறி பள்ளியில் நம்ப வைத்த சம்பவம் அந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி ஏற்கனவே சூளகிரி பகுதியில் உள்ள 2 பள்ளிகள்ல சிவராமன் NCC மாஸ்டர்ங்கிற போர்வையில இந்த பள்ளியில கேம்ப் நடத்தியதும் அதற்கான போட்டோக்களை தற்போது சம்பவத்துக்குள்ளான பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் மற்றும் தலைமை ஆசிரியர் காண்பித்தும் நம்ப வைத்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதே நிலையில ஏற்கனவே 2 பள்ளிகள்ல அவர் கேம்ப் நடத்தியிருக்கிறனால அந்த பள்ளிகளிலும் மாணவிகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கோணத்துல போலீசார் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இதே நிலையில NCCயோட அதிகாரிகளும் இது தொடர்பா விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான NCCக்கு என்றே ஒரு தனியான ஒரு அதிகாரி இருப்பார். அவருக்கு கீழே தான் அந்த பள்ளியில் NCCக்கு என பிரத்யேகமா நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் தான் இதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் நடத்துவார்கள். இந்த நிலையில இந்த பள்ளியில் அது போன்ற ஒரு ஆசிரியர் இல்லை எனவும் கூறப்படுகிறது. எனவே இந்த விவரங்கள் தெரியாததால் சிவராமனை NCC கேம்ப் நடத்தக்கூடிய மாஸ்டர் என பள்ளியில் நம்ப வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்துல போலியான NCC கேம்ப் நடத்தியதனால இந்த தகவல் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதனைத் தொடர்ந்து NCC அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட பள்ளியில விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.